வணக்கம் மக்களே. இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய விழாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரியநாயக்கம்பாளையத்திலிருந்து தேக்கம்பட்டி வழியாக இந்த வாட்டி போகிறோம். போகிற வழியில் நிறைய இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு சுகமாகவும் இனிமையாகவும் இருக்கும். பார்த்துட்டே போகலாம் வாங்க. இன்னைக்கு பாருங்க மக்களே, கோயிலில் நல்ல கூட்டம். முகூர்த்த நாள், அதனால் பார்த்திங்கன்னா காதணி விழாக்கள் நிறையா, கிடா வெட்டு, இந்த மாதிரியான விசேஷங்கள் நிறையா நடக்கிறதுனால நல்ல கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி வாங்க என்னென்ன இருக்குதுன்ட்டு உள்ளே போய் நல்லா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வருவோம். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க மக்களே, கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கூட்டத்தை பாருங்கள், இன்றைக்கி நல்ல கூட்டமாக இருக்குது. புதுசாக மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க முன்னாடி. இதுதான் கோயிலுக்குள்ளே போகக்கூடிய வாசல். முன்னாடி கொடிமர பூஜை, கொடிமரம் இருக்குது. முதல்ல இங்கே சாமியை கும்பிட்டுட்டு கொடிமரத்தை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு சுற்று உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே. இதெல்லாம் கொடிமரத்துக்கு முன்னாடி மக்கள் பூஜை செய்கிறாங்க. பாருங்க, இங்கே சிதற தேங்காய் போடுவாங்க, கற்பூரம் பற்ற வைப்பாங்க, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுதான் முன்பகுதி. உள்ள கூட்டம் போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா மக்கள், உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு சாமிக்கிட்ட. அதனால் நம்ம உள்ளே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். பாருங்கள், எல்லாம் வெளியே வந்துட்டுருக்குறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா குண்டம் இறங்குற இது தீக்குண்டம், பூக்குண்டம்னு சொல்லுவாங்க இங்கே. அதில் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் போட்டு, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இயற்கை காட்சி பாருங்கள், எவ்வளோ நல்லா. வெளியே சுற்றியும் நல்ல மலை. இது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்குது. மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டிங்கிற கிராமத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா பகாசூரன் இருக்கிறாரு. இவரை வணங்கிட்டு நம்ம பகாசூரனை வழிபட்டுட்டு நம்ம இது முடிஞ்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்களா பகாசூரன் எவ்வளோ பிரம்மாண்டமாக உட்காந்துட்ருக்கிறாருன்ட்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்படி ஒரு அருமையான இயற்கை சூழலில் ஒரு கோவில் தான் நம்ம வனபத்திரகாளியம்மன் கோவில். இப்போ நம்ம பார்த்துட்டு ரிட்டன் கிளம்புறோம். ரிட்டன் அதே வழியில் திரும்பி வர்றோம். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இயற்கையான காட்சிகள் பாருங்கள். மலை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பவானி ஆற்றங்கரையில் இருக்குது. பவானி ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா இங்கிருந்து போய் அப்படியே பவானியில் கலக்குது காவேரியோட. இப்போ வரும் பாருங்கள் பவானியோட. போகிற வழியில் பார்த்திங்கன்னா எப்படி இயற்கை காட்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. ரோடெல்லாம் பாருங்கள், சுற்றியும் மலை, நடுவில் ரோடு, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி அப்படியே இருக்கும். இதுதான் அந்த பவானி ஆறு சொன்னேன் இல்லைங்களா, பவானி ஆறு. இதோட கரையில் தான் இந்த வனபத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது.
இந்த ஆறு அப்படியே பார்த்தீங்கன்னா போய் பவானியில் காவிரி ஆற்றுக்குள்ளே கலந்துரும். அங்கே தான் கூடுதுறை இருக்குது. பவானியில் கூடுதுறை இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தான் இந்த ஆறு போய் கலக்குது காவிரியோட. திரும்பி நம்ம வர்றப்போ பார்த்தீங்கன்னா வழியில் நிறையா தோட்டம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜாதி முல்லைக்கொடி தோட்டம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ, பெரிய பெரிய மாலையிலெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா சாமந்தி, அந்த பூ தோட்டம், சாமந்தி பூ தோட்டம். சுற்றி வர நல்ல வெறும் தோட்டம், பசுமையத்த மக்கள் இருக்குது. வர்ற வழியில் மனசுக்கு அப்படியே இதமாக இருக்கும். சாமந்தி பூ பாருங்கள், எவ்வளோ பெரிய தோட்டம்னு. சாமந்தி பூ தோட்டம் ஃபுல்லாக சாமந்தி பூ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.